சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காவலர்களைப் போல நடித்து 4 மூதாட்டிகளிடம் மொத்தம் 37 சவரன் தங்க நகைகளை திருடர்கள் திருடியிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மந்தைவெளி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வரும் 66 வயது வேணுவுக்கு மிகவும் மோசமான நாள். 4வது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவில் நடந்து சென்றபோது அவரை சிலர் போலீஸ் என கூறி வழிமறித்து தங்க நகையை அணிந்து செல்லக்கூடாது, திருடிச் சென்று விடுவார்கள் என்று எச்சரித்து நகைகளை எடுத்துக்கொண்டு மறைந்து விட்டார்கள். அதான் இந்த ஏரியாவில் கத்தியை காட்டி மிரட்டி நகையை பறிக்கிறாங்க, அந்த மாதிரி நடக்குது, அதனால் நீங்கள் நகையை எடுத்து பத்திரமா பேக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அதான் சரி ஆகட்டும் வச்சுக்கிறேன்னு. அப்புறம் நீங்கள் என்ன இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டது. அவங்க நான் கேட்காத முன்னாடி அவங்க போலீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஐடி எடுத்து காமிச்சாங்க. அதை காமிக்க சரி போலீஸுன்னா நமக்கு சேஃப்டியாக தானே நடந்துப்பாங்க அப்படி நினச்சி நான் அந்த இடத்துல நம்பிட்டேன். அவங்க உண்மையான போலீஸுன்னு நம்பிட்டேன். வேணுவை போலவே கிருஷ்ணகுமாரி என்பவரும் கிண்டி ஹால்டா சந்திப்பில் வரும்போது 3 பேர் போலீஸ் போல் நடித்து தடுத்துள்ளனர். கிருஷ்ணகுமாரி அணிந்துள்ள நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு கூறி 10 சவரன் நகையையும் ஒரு கவரில் மடித்து கொடுத்துள்ளனர். பேருந்தில் ஏறியவுடன் திறந்து பார்க்கும்போது அதில் மணல் இருந்தது. இல்ல நீங்க கயிட்டுங்க சொல்லி அவங்க 3 பேரும் கம்பல் பண்ணாங்க. நான் கயிட்டே திருப்பி என்னோட ரெட் கலர் பவுச்சிலேயே வலையிலையும் வைக்கிறதுக்காக வந்தேன். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆள் வந்து அவங்க பேப்பரில் சுற்றி கொடுப்பாங்க, நீங்கள் கொடுங்கண்ணா. நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னோட ரெட் கலர் பவுச்சை பிடிங்கி அதுலேருந்து பேப்பரில் சுற்றினாங்க. என்னோட குடுன்னு சொல்லிட்டு நான் பிடுங்கிறது என் கையில் வந்து ஒரு பேக்கெட்டை இது பண்ணிவிட்டு அவங்க உடனே ஒரு 2 வீலரில் ஏறி 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ போலீஸாக இருந்தால் ஏன் இந்த மாதிரி ஓடணும், என்ன வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பேக்கெட்டில் வந்து ஒரு தகர மூடியும் கல்லும் தான் இருந்தது. உடனே நான் வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இதைப் போலவே சென்னையில் ஒரே நாளில் மொத்தம் 4 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதுவரை போலீசார் நடத்திய விசாரணையில் 4 இடத்திலும் ஒரே கும்பல்தான் கைவரிசை காட்டியுள்ளது தெரியவந்துள்ளது. தனியாக இருந்த பெண்களை குறிவைத்து போலீசார் போல் நடித்து 37 சவரன் நகைகளை கொள்ளையடித்த சம்பவங்கள் பெண்கள் மத்தியில் அச்சம் பரவ காரணமாக அமைந்துள்ளன. போலீஸ் போல் நடித்து மூதாட்டிகளை குறிவைத்து நகை பறிக்கக்கூடிய இந்த கும்பலை விரைவில் கைது செய்து விடுவோம் என்று சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தனியாக நடந்து செல்லக்கூடிய மூதாட்டிகளிடம் யாராவது தாமாக முன்வந்து தாங்கள் போலீஸ் என்று கூறி பேச்சு கொடுத்தால் உடனடியாக அருகில் இருக்கவர்களை உதவிக்கு அலையுங்கள் என்றும், அப்படி இல்லை என்றால் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று சென்னை மாநகர காவல்துறை அறிவுரை வழங்கியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் செய்தியாளர்கள் செலினா, ராஜ்குமார் மற்றும் சுப்பிரமணியன்.